இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. இதயத்தை எடுத்து விடு, எமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. என்னைய நாங்கள் மறக்கவிடு, கொஞ்சம் ஏழையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவாயிரோ வருகின்றோம், உன் திரு உள்ளம் நிறைவேற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and for all the devotees of Our Lady of Good Health, Velankani. We pray for the same. தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உம்மக்களின் குற்றங்களை
மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவினால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறுக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வாழ்க்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 18. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நாட்களாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றக்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை
சுற்றியிருக்கின சாவின் கன்னிகள் என்னை சிக்க வைத்தன. நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீ கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல செயல்களை உங்கள் முன் செய்ய காட்டியிருந்தேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல் எறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். அன்று அங்கே பலர் அவரில் நம்பிக்கை கொண்டனர். இறையேசுவில் அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, வால்ட் டிஸ்னி இந்த பேரை கேள்விப்படாதவர்கள் இருக்க முடியாது. இவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் என்று பார்க்கிறோம். அவருடைய கம்பெனியும் அவருடைய மற்ற வியாபார செயல்பாடுகளான டிஸ்னிலேண்ட் போன்றவையும் உலக பிரசித்தி பெற்றவை. இன்றைக்கு உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர்கள் வரிசையில் அவருக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த வால்ட் டிஸ்னியினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது. எல்லோரையும் போல அவர் படித்தார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு தனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று முயற்சி செய்தார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆர்ட் தான், வரைதல். இஸ் அன் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு வரைபவர். ஆகவே தான் வரைந்த புதிய ஓவியங்களை, வித்தியாசமான ஓவியங்களை ஒரு ஃபைல் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு கம்பெனியாக ஏறி இறங்கினாராம் வேலை தேடி, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக. அப்படி வேலை தேடிய வால்ட் டிஸ்னிக்கு கண்டிப்பாக கிடைக்கவில்லை என்பது தான் உண்மை. வாழ்க்கையில் விரக்தி. எவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னா, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, தங்குறதுக்கு இடமில்லை, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஒரு நாள் அவர் தன் வாழ்வை முடித்து கொள்ள முடிவு செய்கிறார். தற்கொலை பண்ணிக்குவோம், இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம இருந்து வேஸ்ட் என்று நினைத்து தற்கொலை செய்ய சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் ஈவினிங் வந்து அவர் ஒரு இருட்டு அறையில் உட்கார்ந்து இன்று எப்படியும் நம் உயிரை நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒன்று அந்த இருட்டு அறையில் அவர் கண்களை கவர்ந்தது. என்னன்னு உத்து பார்க்குறாரு. ஒரு எலி. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், எலியை யாருக்கும் பிடிக்காது. பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அது மீசையெல்லாம் வச்சுட்டு சின்ன கண்ணில் மூஞ்சியை வந்து உருன்னு வச்சுட்டு, எலியை பார்த்தாவே நம்ம கம்பையும் மற்ற ஜாமானையும் தேடுவோம். எதுக்கு? அடித்து கொள்றதுக்கு. யாரும் எலியை முத்தம் நினைப்பதில்லை. ஒரு எலி அந்த அறைக்குள் ஓடுவதும் ஒடியாறுவதுமாக அவருடைய கவனத்தை கவர்ந்தது. அந்த எலியை உற்று பார்க்கிறார். இது என்ன இந்த இருட்டு அறையில் தனியாக செஞ்சிகிட்டு இருக்கு, சுறுசுறுப்பாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உற்று பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்தார். அந்த எலி ஒரு சில தூரத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு சிறிய உணவுப் பொருளை தன் வாயில் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து தன்னுடைய பொந்தில் தான் குடியிருந்த அந்த கூட்டில் அது சேமித்து வச்சதான். ஓடுறது, அந்த தின்பண்டத்தில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்து அது தங்கியிருக்க இடத்துல வச்சிடுறது, திரும்ப போகிறது, இப்படி சேமித்து வைத்து கொண்டிருந்ததாம். இதை பார்த்த வால்ட் டிஸ்னிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த எலியை மீண்டும் ஒரு முறை ஒற்று பார்க்கிறார். அருவருக்கத்தக்க உருவம், யாரும் விரும்பாத ஒரு நிலை. அப்போ அந்த வால்ட் டிஸ்னியினுடைய உள்ளத்தில் அந்த ஒளி தோன்றியது, ஒரு இல்லுமினேஷன். என்ன நினச்சாராம்? யாருமே விரும்பாத, எல்லோரும் வெறுக்கிற, பார்த்த உடனே அடித்து கொள்ள நினைக்கிற இந்த எலியை எல்லோரும் விரும்புமாறு என்னால் செய்ய முடியும், எல்லோரும் ஆசைப்பட்டு பார்க்கிற மாதிரி என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உட்கார்ந்த அந்த எலியின் முகத்தை அவர் வரைந்தார். அந்த எலியின் முகத்தை அவர் வரைந்தாராம். அவர் வரைந்த அந்த வரைபடம் தான் மிக்கி மவுஸ். இன்று கார்ட்டூன் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. மிக்கி மவுஸ்னு அதுக்கு பேர் வச்சார். என்ன பண்ணார்? வால்ட் டிஸ்னி பார்த்தவுடன் அருவருக்கத்தக்க அந்த எலியின் முகத்தை மாற்றினார். எப்படி மாற்றினார்? காதுகளை பெருசாக்கினார், மூக்கை நீளமாக்கினார், வாயை அகலமாக்கினார், தாடையை இறக்கி வைத்தார். மொத்தத்தில் அந்த எலியை பார்த்தவுடன், இப்போ எலி இல்லை, அது மிக்கி மவுஸ்,
அந்த மிக்கி மவுஸை பார்த்த உடனே 5 வயசுலேருந்து 55 வயசு வரையும் உள்ளவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த எலியை விரும்ப ஆரம்பித்தார்கள். அந்த எலியை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அதுதான் வால்ட் டிஸ்னியினுடைய சீக்ரெட் ஆஃப் த சக்சஸ். அவருடைய வெற்றியின் ரகசியம் அதுதான். எல்லோரும் அருவருத்த, எல்லோரும் பார்க்க விரும்பாத, எல்லோரும் அடித்து கொள்ள நினைத்த அந்த ஜீவராசியினுடைய முகத்தை அவர் மாற்றினார். தன் திறமையை வெளிப்படுத்தினார். இன்று வரை அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளை, இன்று வரை கார்ட்டூன் உலகத்தையும் அனிமேஷன் உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த ஆளுமையின் பெயர் மிக்கி மவுஸ். அதை உருவாக்கியவர் இன்று உலகத்தின் மிகச்சிறந்த பணக்காரராக இருக்கிறார். தன்னம்பிக்கை. இறந்து போகும் சூழ்நிலையிலே அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வால்ட் டிஸ்னியினுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இதைத்தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஒரு மாபெரும் ஆளுமை. இயேசு சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு தன்னையே ஒப்பு கொடுத்தவர். இயேசு சட்டங்கள் பெரிதல்ல, மனிதமே பெரிது என்று மனிதத்திற்காக உரிமை குரல் கொடுத்தவர். அந்த இயேசு இவ்வளவும் செய்தது காரணம் என்ன? கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, கடவுள் மீது கொண்டிருந்த, தந்தையாகிய கடவுளின் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அதே நேரத்தில் இன்னொரு கடவுளின் நம்பிக்கையும் என்று பார்க்கிறோம். அதுதான் இதில் பெரிய ஆச்சரியம். இயேசுவை எதிர்த்தார்கள், இயேசுவை குற்றம் சொல்லினார்கள், அநியாயமாக பழி செலுத்தினார்கள். இறுதியாக அவரை சிலுவையிலே கொன்று போடுகிறார்கள். இதுவும் கடவுள் நம்பிக்கை. யாருடைய கடவுள் நம்பிக்கை? பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், மறை வல்லுநர்களின் இறை நம்பிக்கை என்பதை பார்க்கிறோம். ஆகவே இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையின் முரண்பாடுகளின் அடையாளம் இது. ஆங்கிலத்தில் டயகாட்டமி என்று சொல்கிறோம். முரண்பாடுகள். எது இதில் சரியானது என்று தேர்ந்து கொள்ள நமக்கு சிரமமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 3 காரியங்களை இன்று பெற்றுக்கொள்கிறோம் அல்லது கற்றுக்கொள்கிறோம் அன்புமிக்கவர்களே. முதலாவதாக, அவர்கள் அவரை ஊருக்கு வெளியே இழுத்து சென்று கற்கரால் எரிந்து கொல்ல நினைத்தார்கள். அவ்வளவு கோபம் இந்த பரிசேயர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் மறை வல்லுநர்களுக்கும். அவ்வளவு கோபம். இவர் இனிமேல் உயிரோடு விடக்கூடாது. இவர் குழப்புகிறார், தேவ நிந்தனை செய்கிறார், நானே கடவுள் என்று சொல்கிறார். தந்தை என்னுள்ளும் நான் கடவுளுள்ளும் தந்தையினுள்ளும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடவுளை பிரசன்னமாக்குகிறார். ஆகவே அவங்களுக்கு கோபம். ஏன்னு கேட்டால் அவங்க நம்பின கடவுள் டிஃபரெண்ட்னு பார்க்குறோம். அவர்கள் நம்பிய கடவுள் தூரமாக இருக்கிறார், நம்மோட இல்லை. பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்களும் மறைநூல் வல்லுநர்களும் ஏற்றுக்கொண்ட கடவுள் அவர் நம் அருகிலே இல்லை, அவர் தூரமாக இருந்து செயல்படுகிறார். அவரை நாம் பார்க்க முடியாது, பார்த்தால் செத்து விடுவோம். மோசையினுடைய அந்த எரியும் உட்புதர் காட்சியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் யார்? நாமே இருப்பவர் என்று பதில். உடனே மோசே தன் 2 கரங்களினாலும் முகத்தை மறைத்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் அவர் முகத்தை மறைச்சார்னா, கடவுளை நேராக பார்க்கக்கூடாது, பார்த்தா செத்து போயிடும். இது யூத பரம்பரை, எபிரேய பரம்பரை என்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையே வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த பரிசேயர்கள் அவரை கொல்ல நினைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவர்களிடமிருந்து அவர் கடந்து சென்றார் என்று இன்று வேதம் எழுதியிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய தன்னம்பிக்கை, அவர் கொண்டிருந்த கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவை வழி நடத்துகிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, கடவுள் தன்மை. நம்மிடம் இருக்கும் த காட்லினஸ், கடவுள் தன்மை, இதை நம் ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். நாம் கடவுளின்
தன்மைகளாக இருக்கிறோம், கடவுளின் பிரதிபலிப்புகளாக இருக்கிறோம், அந்த கடவுளின் பிரசன்னமாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இந்த கடவுளின் பிரசன்னமாக இருத்தல் என்றால் என்ன என்பதை இன்று நமக்கு வாசகம் சொல்கிறது. கடவுளுடைய வார்த்தையை கேட்பவர்கள் கண்டிப்பாக கடவுளாக இருக்கிறார்கள் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதனை சிந்தித்து அதன்படி நடப்பவர்கள் கடவுளின் தன்மையை கொண்டவர்களாக இருக்கிறார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆரோக்கிய மாதா, நமது அன்னையாகிய ஆரோக்கிய தாய் கடவுளின் தன்மையை கொண்டவளாக இருப்பதாக வெளிப்படுத்தினாள் என்பதை பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19 மற்றும் 52வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவள் தன் வாழ்க்கையில் நடந்தவற்றை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். அதுதான் ஆரோக்கிய தாய், அதுதான் கடவுளின் தாய், அதுதான் அன்னை கன்னிமரியா. தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். இதுதான் கடவுளின் தன்மை. அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, நாம் அன்னையின் பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த கடவுளின் தன்மையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடவுளின் பிள்ளைகளாக வாழ கற்றுக்கொள்ளும். அவளை போன்று அத்தனையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ எவ்வளோ கஷ்டங்களோடு நீங்கள் வந்திருக்கீங்க, எவ்வளோ துன்பங்களோடு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த தவக்காலத்தின் நமக்கு கொடுக்கப்படும் அழைப்பு என்ன? கல்லான இதயத்தை எடுத்து விடு, கனிவுள்ள நெஞ்சோடு வாழ விடு, எங்களையே நாங்கள் மறக்க விடு, கொஞ்சம் ஏனைய துன்பம் நினைக்க விடு. இதுதான் அழைப்பு. இதை அன்னை கன்னிமரியால் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்கிறாள் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, இறுதியாக நாம் வாசிக்க கேட்டோம் 42வது வசனம் 10ஆம் அதிகாரம் யோவான் நற்செய்தி. அன்றே அவர்களில் பலர் அவர் நம்பிக்கை வைத்தார், அவர் மீது நம்பிக்கை வைத்தனர். அதுவரை இல்லாதது அதிசயமாக நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். கடவுளை நாம் நம்ப வேண்டும். இன்பங்களும் நம் நினைத்தபடி எல்லாம் நடக்கும் பொழுது கடவுள் நமக்கு உயர்வாக இருக்கிறார், கடவுள் எனக்கு இனிமையானவராக இருக்கிறார், கடவுள் எனக்கு நண்பராக இருக்கிறார், கடவுள் எனக்கு எல்லாமாக இருக்கிறார். ஆனால் நம் திட்டப்படி விஷயங்கள் நடைபெறாத பொழுது, தோல்வியை சந்திக்கும் பொழுது, நம் குடும்பத்தில் உறவுகள் பிரியும் பொழுது, நோய் நோக்காட்டினால் துன்பப்படும் பொழுது, கடவுளே உனக்கு கருணை இல்லையா, இறைவா உனக்கு இரக்கம் இல்லையா, ஆண்டவனே உனக்கு அருள் இல்லையா என்று சொல்லி அந்த கடவுளை தூக்கி போடுகிறோம். இதுதான் நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அன்னை மரியா நமக்கு வழிகாட்டுகிறார், சிந்தித்து ஜெபித்து வந்தாள் என்பதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அன்னை மரியாவை பின்பற்றி சிந்தித்து செபித்து வாழவும், கல்லான இதயத்தை எடுத்து விட்டு கனிவுள்ள இதயத்தோடு வாழவும் வேண்டுவோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். அன்பின் பலியாயிருப்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பார், புண்படும் மனதின் துயர் புண்படும் மனதின் துயர் தீர்ப்பாயம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வார். அன்பின் பலியாயிருப்பார், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிருப்பார். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, எங்கள் காணிக்கைகளை
ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை என்றும் உமக்கு உகந்த காணிக்கை பொருளாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் என்றென்றும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின்
கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் மருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் அல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நினைவை ஆசீர்வதித்தருளும். எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எடுத்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும்.
இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது.